வேர்ல்ட்லேயே சைல்ட் மேரேஜ் நைஜர் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் தான் அதிகமாக நடத்தப்படுது. இது ஆப்பிரிக்காவோட வெஸ்ட் சைடில் இருக்குது. அப்படின்னு உடனே நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க, இது இந்தியாவில் இல்லையேன்னு. பர்சன்டேஜ் வைஸில் மட்டும்தான் நைஜர் அதிகமாக இருக்குதே தவிர நம்பர் வைஸ் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பாப்புலேஷனில் இந்தியா தான் நம்பர் 1 கண்ட்ரியாக இருக்குது வேர்ல்ட்லேன்னு. அதனால் நம்பர் வைஸ் இந்தியாவில் தான் அதிகமான சைல்ட் மேரேஜ் நடக்குது. லேட்டஸ்ட் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல சொல்லியிருக்கிறபடி வெஸ்ட் பெங்கால், பீகார் அண்ட் திரிபுரா இந்த ஸ்டேட்ஸில் தான் ஹையஸ்டாக சைல்டு மேரேஜ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் வெஸ்ட் பெங்காலோடது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதோட லாஸ்ட் ஏஜ் ஆஃப் மேரேஜே வந்துட்டு 20 இயர்ஸ்லேருந்து 24 இயர்ஸ் தான். அதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிடுவாங்க. இந்தியாவோட ஆஃப் த பர்சன்டேஜ் வந்துட்டு நார்த் சைட் தான் இருக்குது. அதுலேயுமே அதிகமாக வெஸ்ட் பெங்காலில் 6.4% வேர்ல்ட் லெவலில் அதிகமான சைல்டு மேரேஜ் நடந்துட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் கூட பிஹாரி ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, அவங்களோட சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் அவரை வந்து அவர் வீட்லேயும், அந்த பொண்ணை வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வீட்லேயும் வளர்த்திட்டு வந்திருக்காங்க. 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ரீமேரேஜ் பண்ணி இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் இவங்க ஒன்றா வாழ்ந்திருக்காங்க. ஸோ இது எப்படி வந்துட்டுருக்குதுன்னா, சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி இவ தான் உன் ஒய்ஃப்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணி அவங்க இது பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து கல்ச்சர் வந்து அவங்கள விட்டு போகாது. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டப்போ, வெளியே நம்மளோட கேஸ்ட் வந்து வெளியே போகாது, கல்ச்சர் வந்து வெளியே போகாது. ஸோ ரொம்ப தூரத்துக்கு போய் ட்ராவல் பண்ணி வேலை செய்யறதுனால நம்மளோட மக்கள் வந்து நம்ம கூடயே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் நாங்கள் இப்படி பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம்னு சொல்கிறாங்க. இதுதான் வழக்கமாக நடந்துட்டு இருக்குது, இனிமேலும் நடக்கும்னும் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து சரிப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் வந்து இன்னுமே அதிகமான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், லாஸ் கொண்டு வரணும். அப்புறம் அவங்க எஜுகேஷன் லெவல் பார்த்துட்டு அவங்களுக்கு அதுக்கான எஜுகேஷனை வந்து கொடுக்கணும். வேறு என்னெல்லாம் பண்ணுனா இதிலிருந்து அவங்க வந்து வெளியே வருவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.